எங்கள் பப்புக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியல. பாலும் குடிக்கல, ரொம்ப பரோட்டாவும் சாப்பிடல, ஓமப்பொடியும் சாப்பிடல, 50 கொடுத்தா சாப்பிடல. ரொம்ப இளப்பாக இருக்கிறான், என்னன்னு தெரியல. பப்பு வந்து சரியாக சாப்பிடல. நேற்று நைட்டெல்லாம் சுத்தமாகவே தொடலை சாப்பாடு. 12 மணிக்கெல்லாம் வந்துட்டான் வீட்டுக்கு. ஜுரம் மண்டையெல்லாம் தொட்டு பார்த்தா ஜுரம் அழுத்துச்சு. சரி என்னடா இதுக்கு ஜுரம் அழுத்துதேன்னு இருந்தா ஒரு மணிக்கெல்லாம் ஃபிட்ஸு மாரி வந்து எங்கள் பப்பு மூக்காலையும் வாயாலையும் வெள்ளையாக குழன்னு ஊற்றுச்சிங்க. அப்புறமேலுக்கு பார்த்தா பாம்பு கடித்த மாரி காயம் வந்துச்சு. எனக்கு அந்த நேரம் அதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு தோணலை. புள்ள செத்துருன்னு பயந்துட்டேன். கண்ணெல்லாம் சொருவிடுச்சு அவனுக்கு. அப்புறமேலுக்கு குரோசின் மாத்திரை 650 mg வந்து ஃபஸ்ட்டு 500 mg வாங்கியாந்தேன் எனக்கு. அப்புறம் சரி வரலன்னு 650 mg வாங்கியாந்தேன் ஜுரத்து மாத்திரை. அந்த மாத்திரையை ஒரு மாத்திரையை காய்ச்சி பப்பு குட்டிக்கு ஊற்றி விட்டேன் இன்ஜெக்ஷனில். அப்புறம் ஒரேடியாக வாமிட்லாம் எடுத்து திரும்பி ஒரு ஃபிட்ஸு மாரி வந்து குழன்னு ஆகி அப்புறம் ஒரு வழியாக ரெக்கவர் ஆகியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். கடிச்சதானா தண்ணி பாம்பு தான். ஆனால் அன்றைக்கி வீட்டில் ஒரு தண்ணி பாம்பு பார்த்தேன். ஒரு 4 அடி இருக்கும். ஒரு 10 ரூபா கலர் பாட்டில் சைஸு. அப்புறம் இப்போ சரி பொழைச்சது புள்ள அது இதுன்னு சொல்லி போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து கொஞ்சத்தை தின்னுட்டான். 1/4 கிலோ வாங்கிட்டு வந்ததில் இதை பாருங்க, ஈரல் அவனுக்காக வாங்கிட்டு வந்தேன். இனிமேல் எலும்பே கொடுக்கக்கூடாது. இது பிளாக்கிக்கு காலு 4 போட்டார். ஒன்று திருடிச்சு பிளாக்கி. இப்போ சாயங்காலம் வைப்பேன். சூப் வைக்கலான்ட்டு கொதிக்க வச்சிட்ருக்கேன்.